இயேசுவோடு இருக்க போவதை நினைத்து பார்த்தால் உள்ளம் மகிழுதே. மோட்ச வீட்டில் இயேசுவோடு இருக்க போவதை நினைத்து பார்த்தால் உள்ளம் மகிழுதே. சொர்க்க வீட்டின் மகிமையை நான் சுற்றி பார்க்கையில் பரவசத்தால் துள்ளி மகிழுவேன். சொர்க்க வீட்டின் மகிமையை நான் சுற்றி பார்க்கையில் பரவசத்தால் துள்ளி மகிழுவேன். கண்ணீரில்லை, துக்கமில்லை, மரணமில்லையே, வருத்தமில்லை, பசியுமில்லை, தாகமில்லையே. தேவநேசம் அவருடைய ஊழிய நாட்களில் அவரிடத்தது நன்மை பெற்றவர்கள் பல ஆயிரங்கள். அவருடைய ஊழியத்தின் மேன்மைகளை குறித்து அநேகர் அறிந்திருக்கிறீர்கள், அநேகர் அனுபவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு சாட்சி சொல்லிக் கொடுக்கிற நேரங்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் சுருக்கமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்கும் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக மிக சுருக்கமாக விரும்புகிறவர்கள். முதலாவது விசுவாசிகள். இந்த நேரத்திலும் தேவநேசன் மதர் அவர்களுடைய மரண சரீரத்துக்கு முன்பாக நின்று அக்காவை குறித்து, அக்கா எங்களுடைய சபையிலே அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே அவர்களிடத்தில் கண்டதான நல்ல பண்புகள், நல்ல சாட்சிகள் சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது, எங்களுடைய கண்ணங்கரை சபையிலே 1981 என்று நினைக்கிறேன், என்னுடைய அம்மா இறப்பதற்கு முன்பதாக அவர்கள் எங்களுடைய சபையிலே வந்தார்கள். 2 முறை வந்தார்கள். முதல் முறை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் நான் சின்ன பருவமாக இருந்தேன். என்னை போன்று என் கூட படித்த சபையிலே சிறுவர்களாக இருந்த எல்லோரையும் மிக அதிகமாக நேசிப்பார்கள். அதிலும் என்னையும் என்னுடைய அண்ணனை அதிகமாக நேசிப்பார்கள். அம்மா அப்போது பலகீனமாக இருந்ததுனாலே தைரியப்படுத்துவார்கள். சுமார் ஒரு வருடத்தில் என்னுடைய அம்மாவும் மரித்து போனார்கள். அப்போது ரொம்ப கண்ணும் கருத்துமாய் ஒரு தாய் என்று தான் அவர்களை சொல்ல முடியும். ஆலயத்துக்கு வரும்போது எங்கள் எல்லோரையும் சந்திப்பார்கள். அதிலும் என்னையும் அண்ணனையும் பார்க்காமல் விடவே மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட்டம் முடிந்தோடனே சொல்வார்கள், ஏதாவது சமைத்தீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஆமான்னு சொல்லுவோம். கூட்டம் முடிந்தால் எங்களுக்கு சபை தான் எல்லாமே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கும், 9 மணிக்கு ஆராதனை, 12:30 முடியும். அதன் பிற்பாடு நாங்கள் அங்கே இருந்து பாடலை பாடி, அந்த நேரத்தில் தங்கம்மா பாட்டியங்கிற ஒரு பாட்டி அந்த நேரத்தில் இருந்தாங்க. அவர்களும் எங்கள் கூட இருந்து ஆண்டவரும் மகிமைப்படுத்துவார்கள். இப்படியே நாட்கள் போனது. 1ஆம் ஆண்டில் எங்களுடைய சபையிலே ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்தது. விருதுநகரில் ஊழியம் செய்த காலம் சென்ற பாஸ்டர் மோசஸ் அவர்கள் இந்த 4 நாட்கள் கூட்டத்திலும் செய்தி கொடுத்தார்கள். அதற்கு முன்பதாக எங்களை காணும் போதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது சொல்வார்கள், கூட்டம் பாட்டு முடிந்தவுடனே எங்களுக்கு ஒரு ஜெபம் செய்து அனுப்புவார்கள். அப்போ சொல்வார்கள், பிள்ளைகளை, இன்று மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? நரகம் பரலோகத்தை குறித்து சொல்வார்கள். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதே சீசனில் தான் அந்த எழுப்புதல் கூட்டமும் நடந்தது. வந்திருந்த அந்த செய்தியாளர் பாஸ்டர் மோசஸ் அவர்களும் 4 நாட்கள் செய்தி கொடுத்ததும், இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? இந்த தலைப்பு எங்களை உருக குத்தியது. 2ஆம் நாள் கூட்டத்தில் நாங்கள் சுமார் 9 பேர் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கூட்டத்தில் தானே 2வது பாட்டில் பரிசுத்தாவிக்கான ஆலோசனை சொல்லி ஜெபித்த போது நானும் இன்னொரு சகோதரனும் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொண்டோம். அந்த சகோதரன் இன்றைக்கு பாஸ்டராக இருக்கிறார். இப்படியாக 9 பேர் ரட்சிக்கப்பட்டோம். இந்த சந்தோஷம். அதன் பிற்பாடு எங்களை ரொம்ப கவனமாக கவனிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது அந்த எழுப்புதல் கூட்டம் முடிந்த அடுத்த வாரத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடக்கூடாது என்று சொல்லி 3 மணிக்கு வாலிபர் கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதில் இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து அழகாக சொல்லி தருவார்கள். அந்த நேரம் எங்களுக்கு சொல்லித்தந்த அதிகாரம்தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 91, ஏசாயா 53ஆம் அதிகாரம். அதன் பிற்பாடு இயேசுடைய பிறப்பு, பாடு மரணங்கள், புதிய பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படியாக எங்களை வழி நடத்தினார்கள்.
அதனாலே அந்த வாலிபத்தை, சிறு பிராயத்திலிருந்து வாலிபத்தை வரையும் எங்கள் கண்ணு கருத்துமாய் எங்களை கவனித்து எங்களை வழிநடத்தினார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் மாற்றலாகி வேறு சபைக்கு போனார்கள். 2வது முறை திருப்பி வரும்போது எங்களுடைய சபை புதிய இப்போது இருக்கிற சபை கட்ட ஆரம்பித்த நேரம். ஆரம்பிக்கும் போது தங்காக்கா அங்கே இருந்தாங்க. அவர்கள் அந்த ஊழியத்தை அந்த சபையை இந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்து வரும்போது அவர்களுக்கு மாற்றலாகி போயிட்டாங்க. திருப்பி அக்கா வந்தாங்க. அக்கா வரும்போது ரொம்ப தியாகத்தோடு, அந்த நாட்களில் பண வசதிகள் இல்லாத நேரத்திலும் தியாகத்தோடு அந்த ஊழியத்தை கண்ணு கருத்துமாக கட்டி எழுப்பினார்கள். எல்லா விசுவாசிகளையும் ஒன்று போல் நேசிப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் கட்டடம் கட்டி முடிந்தது. ஒயரிங் பண்ண வேண்டும், கட்டளைகள் வைக்க வேண்டும். கட்டளை வைப்பதற்கு மரம் இல்லை. அப்போ சொன்னாங்க, ஏன் நம்ம மரத்தை எதிர்பார்க்கணும், சிமெண்டிலே நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி 3 பெரிய கதவை சிமெண்டிலே ரெடி பண்ணி வைத்தாங்க. பார்த்தா இன்றைக்கு தேக்கு மரம் போல் இருக்கும். அப்படி அந்த விசுவாசத்தில் அதை வைத்தாங்க. பிற்பாடு ஃபர்தராக அந்த வேலை செய்கிற காசு இல்லாத நேரத்தில் எலக்ட்ரிக் வேலை சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி சபையில் எல்லா வாரம் சாட்சி கொடுப்பாங்க. அப்போது ஒரு மாதிரி சொன்னாங்க, காசு கையில் இல்லை, ஏசப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போது நான் என்னுடைய அண்ணனிடத்தில் சொன்னேன், நம்ம சபைக்கு ஏதாவது செய்யணும். அவன் மனவன் வந்து கொஞ்சம் காசு அனுப்புனா, நான் அதை கொண்டு கொடுக்க போகும்போது அக்காவை காணோம். மிஷன் வீட்டில் தேடினேன், எல்லா அவங்க இருக்கக்கூடிய இடம்லாம் தேடினேன், காணலை. இப்போ வேலை ஆட்கள்கிட்ட கேட்டேன், அக்காவை பார்த்தீங்களா? இல்லை. அப்போது நான் உள்ளே வந்து ஒரு முறை கூட பார்ப்போம்னு சொல்லும்போது அந்த டோர் பக்கத்துக்கு பின்னாடி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுற சவுண்ட் எனக்கு கேட்டுது. அக்காவை போய் எழுப்பினேன். அக்காவை பார்த்தாங்க, கையில் காணிக்கை கொடுத்தேன். கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது, அழுது ஜெபித்தாங்க. அன்றையிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவர் நடக்க செய்தார். இன்னும் நான் சொல்லுவேன் என்னன்னா, அவருடைய ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல தவறிட்டேன். அவர்கள் 81 அங்கே வரும்போது அவருடைய அனுபவ சாட்சியை சொன்னாங்க. எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், அந்த காலேஜ் படித்து முடித்த நேரத்தில் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனைப்பட்ட போது, அவர்கள் சகோதரர்கள் எத்தனைப்பட்ட போது அவர்களுக்கு விருப்பம் இல்லாதபடி ஊழியம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சபைக்கு வந்து விடுவாங்களாம். அப்போ அதனால் அந்த சகோதரர்கள் சேர்ந்து இவர்களை அடித்து கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு பல நாள் அடித்திருக்காங்க. அந்த செய்தி, அந்த சாட்சியை சொல்வது எங்களுக்கு எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்கிறது. அப்போ வருத்தப்பட்டு என்ன செய்கிறது, நம்ம ஊழியம் செய்ய விட மாட்டாங்க, கொன்றுடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி ஒரு முறை ஆலயத்துக்குள்ளே ஓடி வந்து ஒளிந்துறதுக்கு வழி இல்லை. அந்த காலங்களில் பனம்பாயை சுற்றி வைத்திருப்பாங்களாம். சர்ச்சு முடிந்து எங்கள் சர்ச்சில் எது உண்டாக இருந்தது. அவங்க முதல் சர்ச்சு, அவங்க இருந்த சபை பக்கம், அந்த சபையில் இவங்க ஒழிக்கிறதுக்கு போகும்போது அந்த பனம்பாய்களுக்கு இடையிலேயே நுழைஞ்சிட்டாங்களாம். இப்போ அவங்க சகோதரில் கம்பு கொண்டு வந்து தேடி வரும்போது காணலை. சரி தேவனேசம், நீ தப்பிட்டு இன்னைக்கு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ எல்லாம் போய் ஒரு அரை மணி நேரம் தாண்டி வெளியே வந்து பார்த்தாங்களாம். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த சாட்சியை முதல் நாள் சொல்லி, நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்று அந்த பாட்டை பாடினாங்க. அந்த பாடை எங்களுடைய ஆலயத்தில் இன்றைக்கு பாடினாலும் என்னுடைய கண்ணில் கண்ணீர் வரும். காரணம், அவள் சொன்ன சாட்சி அவ்வளவு உருக்கமான சாட்சியாக இருந்தது. அப்படி தான் இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க. 2 முறை எங்களுடைய கண்ணங்கரை ஊழியத்தில் சின்சியராக ஊழியம் செய்தாங்க. அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய சாட்சிகள் இன்றைக்கும் எங்களுடைய கண் முன்னாய் நிற்கிறது. இன்னும் ஒரு முறை சொல்வேன், ஆனால் அவர்கள் மூலம்தான் அடியேனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதன் பிற்பாடு தான் ஆண்டோடைய ஊழிய காரியங்களை, சண்டே ஸ்கூல் காரியங்களை சுமார் 15 வருடம் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாக இந்த மதரை நாம் இழந்தது பெரிய இழப்பாக இருந்தாலும் அவருடைய நல்பண்புகள், சாட்சிகள் நீங்கள் கேட்டீர்கள். அதன்படி ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி எனக்கு சாட்சி சொந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.